ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடந்த சம்பவம். இயேசுவை பார்க்க அவன் ஆயக்காரன், தலைவன், வரி வசூலிக்கிறவன். அவன் இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்படுகிறான். அது கேள்விப்பட்ட உடனே பார்க்கலாம் என்று சொன்னான். பார்த்தால் கூட்டத்துக்குள்ள அவனால் நுழைந்து பார்க்கும்படியோட ஹைட் கம்மி, குறைவான வளர்ச்சி இருப்பதினாலே பல விதத்துல பார்த்துட்டு முடியல. கூட்டம் அவ்வளவாக நெருக்கி தள்ளினார். ஆனாலும் முயற்சியை விடவில்லை. குள்ளமாக இருக்கிறோம், முடியாது, நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு போகல. அகெயின் மீண்டும் முயற்சி எடுத்து என்ன செய்வதுன்னு யோசிக்கிறார். இயேசு வருகிற வழியை பார்த்து இந்த வழியை தான் வருகிற முன்பாக ஓடி ஒரு காட்டுத்தி மரத்துல மேல ஏறி போய் உட்கார்ந்து கொள்ளுகிறார். அந்த சகேயு எடுத்த முயற்சி வீணாக போகவில்லை. இயேசு அந்த வழியாய் வருகிறார். சகேயு இருக்கிறது மற்ற யாருக்குமே தெரியாது. இயேசு தான் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறார். அண்ணாந்து பார்த்து அந்த மரத்துக்கு கீழே நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவை சீக்கிரமா இறங்கி வா, அவன் வீட்டிற்கு நான் வர வேண்டும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். பார்க்கணும்னு தான் போய் மரத்துல ஏறினா. நீ என்னை பார்க்க மட்டும் இல்லப்பா, நான் எப்படிப்பட்டவர் என்கிறத உனக்கு காண்பிக்கிறேன். வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் பாவியான மனுஷன் அல்லவா? யாராக இருந்தால் என்ன, வாஞ்சியோடு இயேசுவை பார்க்கணும் என்று சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது, விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதோடு மட்டும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் நிச்சயமாக அதற்கு ஒரு நாள் பிரதிபலன் உண்டு. நாம் தளர்ந்து போகாமல் முயற்சியை தொடர்ந்து எடுத்தால் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அதற்கான அறுவடையை காண முடியும். 1821ஆம் ஆண்டு எலிசபெத் பிளாக்வெல் பிறக்கிறார். வளர்ந்து வருகிறாள். கடுமையான வீட்டுல வறுமை, படிக்க முடியல. அவங்க பெற்றோர்களால் படிக்க வைக்க பணம் கிடையாது, வறுமை. ஆனா அந்த பெண்ணை படிக்கணும் ஆசைப்பட்டு அதுல முயற்சி எடுக்கிறார். முடியல. ஆனாலும் தன் வீட்டிற்கு வரவங்களுக்கெல்லாம் தான் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்கிறார். ஆசிரியை தொழில் செய்கிற அளவுக்கு தன்னுடைய படிப்பில உயர்கிறார். ஆனாலும் இந்த பெண்ணுடைய எண்ணமெல்லாம், நான் எப்படியாவது மருத்துவராய் மாறிவிட வேண்டும், ஒரு டாக்டராக வேண்டும். அமெரிக்காவில் 12 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்க, அது மட்டும் இல்ல, நிறைய இடங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணுகிறாள். இவளுக்கு எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, செலக்ட் ஆகல. நாங்க ஃபுல்லா ஆண்கள் தான் அதிகமா படிக்க, பெண்கள் யாருமே கிடையாது. என்ன செய்வது? போராடுகிறாள். குறிப்பிட்ட தேசங்கள்லாம் திரும்ப திரும்ப முயற்சியை விடவே இல்லை. ஒரு போதகர் வீட்டுக்கு போகிறாள். அங்கு போய் வேலை செய்கிறாள். அங்கு அந்த லைப்ரரியில நிறைய மெடிக்கல் சம்பந்தமான புத்தகங்களுக்கு அதை படித்து மீண்டுமாய் தெரிந்து கொண்டு முயற்சி எடுக்கிறாள். ஒரு நாள் குறித்த ஒரு காலேஜ்ல 150 வாலிபர்கள் படிக்கிற இடத்துல ஒரே ஒரு பெண்ணாகவே ஜாயின் பண்ணுகிறாள். வாலிப பிள்ளையாக படித்து முடிக்கிறாள். அதோடு விடவில்லை. நாட்கள் சென்றது. படித்து மருத்துவ பட்டம் பெற்று 1847 வருஷத்துல இங்கிலாந்து தேசத்துக்கு போய் பெண்களுக்குன்னு ஒரு மருத்துவ கல்லூரி ஆரம்பித்தாங்களாம். யோசித்து பாருங்க. இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்கெல்லாம் ஃபிட் ஆகாது, இது நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அநேக பெண்கள் படித்த அந்த நாட்கள்ல மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்காது. யோசித்து பாருங்கள். விடாமல் முயற்சி எடுத்தவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. நாம ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெபித்து அல்லது நம்முடைய தேவைகள், வேண்டுதல சொல்லிவிட்டு பிசினஸ் ஆக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல வைத்து தொடர்ந்து முயற்சிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே முடிவு வரும், நிச்சயமாகவே மாற்றம் வரும், நிச்சயமாகவே உயர்வு வரும். பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. அப்படி கருத்துல கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, சகையுடைய வாழ்க்கையில் அவனுடைய எப்படிப்பட்டவரோ நீங்க என்று உண்மை பார்க்க வகை தேடி நான் உண்மை காண்பித்தேன். வீட்டுக்கு போனீர், வீட்டுக்கு ரட்சிப்பான், வாழ்க்கையில் பெரிய மாற்றம். இப்ப யாரெல்லாம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறார்களோ, எத்தனை நாட்கள் போராடுறது, எத்தனை வருடங்கள் காத்திருப்பது, எத்தனை வருடங்கள் கேட்பது என்று சொல்லி, எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனக்கு வேண்டிய பணம் வரவில்லை, எனக்குள்ளது இன்னும் அது அப்படியே செட்டில் ஆகவில்லை என்று பல விதத்திலே போராடுகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிட்டால் தட்டைகள் உடைக்கப்படட்டும். மீண்டுமா எடுக்கிற முயற்சிகளை ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக. என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறது, எனக்கு வேலைக்கு எவ்வளவு போட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, போன நான் தோற்று போய் விடுகிறேன், பல தோல்விகளை சந்தித்து விட்டேன்னு சொல்லி தோல்வினால் துவண்டு போன பிள்ளைகளை இன்னைக்கு தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி நீர் ஜெய கிறிஸ்து என்பதை காண்பிப்பீராக. ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருங்க. தோல்விகள் இந்த நாளில் ஜெயமாய் மாறட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாக மாறட்டும். நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் விலகட்டும். நாம மகிமைக்காக அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இயேசுவின் நாமத்தினால் எடுக்கும் பொழுது தோல்விகள் ஜெயமாய் மாறும், தீமைகள் கூட நன்மையாய் மாறும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.